மீண்டுமாய் அன்பான இந்த குடும்பங்களோடு கூட ஐக்கியப்படுவோம். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்து அந்த தருணத்திற்காக நான் தேவனுக்கு நான் நன்றியா இருக்கிறேன். ஆஹ் கடந்த நாட்கள்ல ஒரு ஒரு காரியத்தை தேவன் என்னுடைய இதயத்துல நான் பேசினார். இதனால நான் ஆண்டவரே நான் என்ன பகிர்ந்து கொள்ளலாம்ங்கிறப்ப அந்த வார்த்தை தான் என் இதயத்துல தேவன் வைத்தார். ஸோ அதனால நான் தீர்க்கமாய் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தன்னுடைய வார்த்தையை இந்த நாள்ல நம்மை உணர்வூட்டும்படிக்கு தந்தருள்வார் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவனுடைய ஒரு இருதயத்தினுடைய ஒரு பாரம், அவருடைய துக்கம் தம்முடைய ஜனங்களை பார்த்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாச்சும் ஒரு ஒரு காரியத்தை சொன்னார். அதன் பின்பு மனுஷகுமாரனாகிய நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அதே வார்த்தையை கோடிட்டு, அதே வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட, அந்த யூத ஜனங்களோடு கூட அவர் சொன்னார். அத ரெண்டு பேருமே திருத்துவத்தில் உள்ள அந்த ரெண்டு பேருமே அந்தந்த நாட்கள்ல அதை அவங்க வெளிப்படுத்தின போது அது அவங்களுடைய இதயத்துல இருந்த தேவனுடைய ஒரு ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு பாரம், ஒரு துக்கம் நம்மளால அதை உணர முடியுது. ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து மார்க் 7ஆம் அதிகாரத்துல, மார்க் 7ஆம் அதிகாரம் மார்க் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இதே வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டுல தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார். இந்த ஜனங்கள் 29 ஏசாயா 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை வாசித்த பொழுது நான் என்னிடத்துல வந்த கேள்வி, வாட் இஸ் நியர் டு மை காட்? வாட் இஸ் நியர் டு காட்? மை லிப்ஸ் ஆர் மை ஹார்ட்? என்னுடைய உதடு தேவனுக்கு அருகாமையில் இருக்குதா, அல்லது என்னுடைய இருதயம் தேவனுக்கு அருகாமையில் இருக்குதா? இந்த இந்த ஜனங்கள் உதடுகளினால் வாயினால் இடத்தை சேர்ந்து சொல்ல, அவங்க வாய் தான் என் பக்கத்துல இருக்குது, அவங்க உதடு தான் என் பக்கத்துல இருக்குது, என் நெருங்கி வருது இருக்கு. ஆனா அவருடைய இருதயம் ரொம்ப தொலைவில் இருக்குது, இருதயமும் எனக்கு தூரமா விலகி இருக்குதுன்னு கூட சொல்லல, அவர் தூரமா இருக்குது அப்படின்றார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம எல்லாருமே நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்மளை நிதானித்து, நான் சேருகிறது வெறும் தேவனிடத்துல வெறும் வாயினாலதான் சேர்றேன்னா, அல்லது என்னுடைய இருதயம் அவர் பக்கத்துல இருக்குதா? அவர் சொல்றாரு, they honor me, these people honors me with their lips. சபைக்கு வரோம், சபையில நம்ம கூடும் பொழுது நம்முடைய வாயினால நம்ம அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நான் அதை அப்படிதான் பாக்குறேன். அவர் சொல்றது எனக்கு நம்முடைய தனிப்பட்ட விதத்துல, இப்போ நீ சபைக்கு போற இந்த ஜனங்கள், திஸ் பீப்புள் சபைக்கு போனா, ஆலயத்துக்கு போனா என் பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க உதடுதான் என் பக்கத்துல இருக்குது. ஆனா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அல்லது ஆபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா, சபையை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னா,
அவனுடைய இருதயம் என்னை விட்டு தூரமா போயிடுது. ஹார்ட் இஸ் ஃபார் அவே. அவங்க இன் வெயின் 7வது வசனத்துல ஆஹ், வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இப்படி அவங்களுடைய இருதயம் தூரமா இருந்து ஒரு நாள் செய்யறது, அவங்களுடைய வர்ஷிப் எல்லாம் இட்ஸ் அ வேஸ்ட். இட்ஸ் அ இன் வெயின் டு தே வர்ஷிப் மீ. அவங்க வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? என் இருதயம் தூரமா இருக்குது அல்லது என் உதடு தான் அவரோட கூட நான் சேர்றேன்னா, 8வது வசனத்துல வாசிக்கிறோம், நெக்லெக்டிங் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுறது. ஆண்டவர் சொல்றார், உதடு பக்கத்துல இருக்குதா, ஹார்ட் பக்கத்துல இருக்குதா தேவனுக்கு? நான் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை நான் டெஸ்பைஸ் பண்ணுகிறவனா, நான் அசட்டை பண்ணுகிறவனா, தள்ளி விடுகிறவனா நான் இருந்தேன் அப்படின்னா, நம்முடைய இருதயத்துக்கே தெரியும், நம்முடைய மனசாட்சியிலே தெரியும் என்னிடத்துல இருக்கிறது எது தேவனுக்கு பக்கமா இருக்குது. உதடு பக்கமா இருக்குதா அல்லது இருதயம் பக்கமா இருக்குதா? தேவனுடைய கற்பனை தள்ளி விடுகிறவனா இருந்தேன் அப்படின்னா, நான் உதடுனால என் உதடு அவர் பக்கத்துல இருக்குது. அதோடு மாத்திரம் இல்ல, 9வது வசனத்துல சொல்றாரு, யூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் நெக்லெக்டிங் மை கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றார். யூ ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் அட் செட்டிங் அசைட் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய கற்பனைகளை நீங்க தள்ளி விடுறது, நீங்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட் பாதுல. ஆண்டவர் எவ்வளவு அழுத்தம் திருத்தமா அவருடைய இருதயத்துல உள்ள அப்படியே கரெக்டா சொல்லிடுறாரு அந்த ஜனங்கள் இடத்துல. உங்களுடைய இருதயம் நீங்க ரொம்ப விலகி இருக்கிறீங்க, தூரமா இருக்குது, நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்க. நம்ம இன்னைக்கு நம்ம அங்கங்கே சபையா கூடுறோம். நான் அதை இப்படி பாக்குறேன், சபையில நம்ம எல்லாருமே வேலை செய்யறோம். சபைக்காக, சபை கூடுதலுக்காக நம்ம எவ்வளவு காரியங்களை செய்யறோம். சபையில வேலை செய்யறோம், சபைக்காக வேலை செய்யறோம், அந்த சபைக்காக நம்ம கொடுக்குறோம். ஆனா தேவன், நான் எப்படி நான் அதை செய்யறேன்? என்னுடைய இருதயம் அவருக்கு க்ளோஸா இருந்து நான் செய்யறேன்னா அல்லது என் உதடு அவருக்கு க்ளோஸா இருந்து நான் செய்யறேன்னா? 13வது வசனத்துல சொல்றாரு, யூ டூ மெனி திங்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி நீங்க இது போலவே நீங்கள் மட்டும், அதாவது என்ன சொல்ல வர்றாரு, நீங்க தேவனுடைய கற்பனையை வியர்த்தமாக்கிட்டு அதை தள்ளி விட்டுட்டு நீங்க பாரம்பரியத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க, மனுஷர்களை பிரியப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றாரு. நீங்க ஒரு தகப்பனையும் தாயை நோக்கி, நான் உங்களுக்கு செய்யறதுக்கு ஏதாவது உதவி உண்டோ அதை நான் குர்பான் என்னும் காணிக்கையாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனோட கடமை தீர்ந்து, எப்பா நீ அப்பா அம்மாவுக்குலாம் நீ செலவு செய்ய வேண்டாம்பா, அப்பா அம்மாவெல்லாம் நீங்க கனம் பண்ண வேண்டாம், கற்பனை அதுதான். ஆனா நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஆனா ஆண்டவர் கொடுத்துரு, ஊழியத்துக்கு கொடுத்துருங்க, நீ தசமபாவம் கொடுத்துடணும், நீ சபைக்கு அதை செஞ்சுட்டு. வியர்த்தமாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்றீங்க அப்படின்றார். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? நிறைய காரியங்கள் எப்படி? என்னுடைய உதடு அவருக்கு நெருக்கமா இருக்கு, அப்படி இருந்து நான் அநேக காரியங்களை நான் செய்கிறேன். அல்லது இருதயம் அவருக்கு நெருக்கமா இருந்து நான் அநேக காரியங்களை தேவனுக்காக செய்கிறேன். ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? நமக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும்.
நம்முடைய இருதயம் வந்து ஒரு ஜார் மாதிரி, ஒரு ஜார், ஒரு மூடி போட்ட ஒரு ஜார். அந்த இருதயத்துக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கு. நமக்கு நிறைய விருப்பங்கள், ஆசைகள் எல்லாமே நம்முடைய இருதயத்துல இருக்குது. நிறைய அதை வச்சிருக்கோம். வெளியில நம்ம சொல்றது இல்லை, நம்முடைய இருதயத்துல வச்சிருக்கிறோம். சப்போஸ் தேவன் வந்து அந்த லிட்டை திறந்து, அந்த ஜார் மூடியை திறந்து அப்படி உள்ள எட்டிட்டு பார்த்தாரு அப்படின்னா மேல என்ன இருக்கும்? அவர் கண்ணுல பட்டுன்னு என்ன படும்? ஏதோ ஒரு கண்டெய்னர்ல ஒரு நிறைய திங்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம அதை திறந்த உடனே நமக்கு தெரியும் ஒண்ணுதான், அந்த மேல டாப்ல இருக்கதான் நமக்கு பளிச்சுன்னு கண்ணுல படும். ஓ, இந்த இதுல இது இருக்குது அப்படின்ட்டு. கீழே நிறைய இருக்கலாம், பட் மேல டாப்ல வாட் இஸ் மை டாப் மோஸ்ட் லாங்கிங், என்னுடைய இதயத்தில் உள்ள முதலாவது இருக்கிற ஆசை என்ன? மிகப்பெரிய ஆசை என்ன என்னுடைய இதயத்துல? தேவன் அதை அப்படி திறந்து பார்த்தாரு அப்படின்னா எதை பார்ப்பார்? என்னத்தை பார்ப்பார்? ஆண்டவரே, எனக்கு 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 வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு நல்ல என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க நல்ல காலேஜில் எஜுகேஷன் கிடைக்கணும், நல்ல செட்டில் ஆகணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், பொண்ணு கிடைக்கணும், பேர குழந்தை வேணும். எத்தனையோ இருக்குது நம்முடைய எல்லாருடைய இருதயங்கள்லையும். தேவனுக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கும் தெரியும். வாட் இஸ் மை லாங்கிங்? என்னுடைய இருதயத்துல இந்த மேல, அந்த ஜாடியில மேல எனக்கு தேவன் திறந்து பார்த்தாருன்னா டக்குன்னு சொல்லிடுவாரு. இவனுடைய வாய் தான் எனக்கு க்ளோஸா இருக்குது, இருதயம் தூரமா இருக்குது. அந்த ஆசையை பார்த்துட்டு டக்குன்னு சொல்லிடுவார். அது எவ்வளவு துக்கத்தோட அவர் சொல்லுவார். அந்த ஜனங்களை பார்த்து எப்படி சொன்னாரு? அவர் பார்த்தாரு, அவங்களுடைய இருதயத்தின் ஜாடியை அப்படி திறந்து பார்க்கிறாரு. மூடியை எடுத்துட்டு பார்த்தா இவங்க வாய் தான் க்ளோஸா இருக்குது, இருதயம் தூரமா இருக்குது. ஆண்டவருடைய இருதயத்துல எவ்வளவு துக்கம் இருக்கும். நிறைய சத்தியங்களை நாமும் கேட்டிருக்கிறோம். வாட் இஸ் மை டாப் மோஸ்ட் லாங்கிங் இன் மை ஹார்ட், இன் அவர் ஹார்ட்ஸ்? நம்முடைய இருதயத்துல என்ன வாஞ்சை மிக பெரியதா இருக்குது, பிரதானமா இருக்குது. அவர் திறந்து பார்த்தாரு அப்படின்னா, பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படிங்கிறத பார்த்தாருன்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. பட் அது எங்க இருக்கு என்னுடைய இருதயத்துல? அது மேல இருக்குதா? பிதாவே உம்முடைய ராஜ்யம் என்னுடைய இருதயத்துல வரட்டும், அது மேல இருக்குதா? அவர் பார்க்க முடியுதா அவரால? பிதாவே உம்முடைய திருவுள்ள சித்தம் பரலோகத்துல செய்யப்படுகிறது போல இந்த பூமியில என்னுடைய இருதயத்துல, என்னுடைய வாழ்க்கையில செய்யப்படணுமே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஜாடியை திறந்து பார்த்து இந்த 3 பார்த்தாருன்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அந்த சந்தோஷத்தை தான் தேவன் அடையணும் அப்படின்ட்டு அவர் அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு அவர் வாஞ்சிக்கிறார். அவங்களுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். இருக்கும் நமக்குள்ள, அடுத்த ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற 2 அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். பட் அது எங்க இருக்குது? ஜடியில அது ஒரு இடத்துல இருக்குது, ஆனா மேல அது இல்ல. ஆண்டவர் அதை மேல வைக்கணும்னு சொல்லல. அல்லது இப்படியும் இருக்கலாம், அந்த ஜாடிக்குள்ள அந்த ஆசைகள் எல்லாம் சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். ஒரு நாள் ஒண்ணு மேல இருக்கும், இன்னொன்னு கீழே இருக்கும். இன்னொரு நாள் இன்னொன்னு மேல இருக்கும், இன்னொன்னு கீழே இருக்கும். அப்படி இருந்தாலுமே அதையும் தேவன் அறிவார். நம்ம மூடிய விரைச்சி மூடி ஜார மூடி நம்ம மறைச்சிருக்கலாம். ஆனா தேவனுக்கு அது தெரியும். கன்சிஸ்டண்டா கன்சிஸ்டண்டா நிரந்தரமா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, காலையில எழுந்தவுடன் ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய நாமம் என் வாழ்க்கையில பரிசுத்தப்படணும். பாபிலோன கிறிஸ்தவத்துக்கும் மையான புதிய எருசலேம் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த ஆவி, அது ஒரு சபை அல்ல, அது ஒரு டினாமினேஷன் அல்ல, அது ஒரு ஸ்பிரிட்.
தேவன் அதான் பார்ப்பார், என்னுடைய இருதயத்துல என்ன ஸ்பிரிட் இருக்குது. இதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகங்கிறது மாத்திரம் இருக்குதா, அல்லது உங்களுடைய நாமும் பரிசுத்தப்படட்டும், எனக்கும் கொஞ்சம் பேர் வரட்டும், நான் உமக்காக எவ்வளவு காரியம் செய்யறேன், அது நிமித்தம் எனக்கும் எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணட்டுமே, எல்லாரும் என்ன கண்டுக்கணுமே, எல்லாரும் நீங்க செய்தது நல்லா இருக்குன்னு சொல்லணுமே, அந்த ஒரு இச்சை உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதா அது இருக்குது. ஆனா எனக்கும் எனக்கும் கொஞ்சம் பேர் வரட்டும், என் நாமமும் கொஞ்சம் மகிமைப்படட்டும். அந்த இச்சை, அந்த ஆவியின் இடத்துல இருந்து அப்படின்னா என்னுடைய உதடு தேவனுக்கு க்ளோஸா இருக்குது, என்னுடைய இருதயம் தேவனுக்கு தூரமா இருக்கு. உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், அவருடைய ராஜ்யம் என்னுடைய இருதயத்துக்குள்ள வருது அப்படின்னா என்னுடைய ராஜ்யம் போகணும். சிங்காசனத்துல வேற யாரும் என்னுடைய இருதயத்துல இருக்க முடியாது. ஆண்டவரே, இன்னைக்கு நான் எடுக்கிற முடிவுகள்ல நீங்க சிங்காசனத்துல இருக்கணும் ஆண்டவரே, நீங்க சிங்காசனத்துல இருந்து என்ன அதை அப்ரூவ் பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு உதவுச்சு. அந்த அந்த வாஞ்சை ஆண்டவரே, இன்னைக்கு எவ்வளவோ சாய்ஸஸ் நான் பண்ண வேண்டியது இருக்கும் ஆண்டவரே, ஒன்னத்துல கூட நான் என்னுடைய சித்தத்தை நான் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்தை செய்யணும். பாபிலோனிய ஆவி என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீங்க செய்யுங்க, நீங்க ராஜாவா இருங்க, ஆனா கொஞ்சம் ஒரு சில காரியத்துல, இந்த காரியத்துல நான் ராஜாவா இருந்துக்கிறேன், இந்த இதுல நீங்க உங்களுடைய ஆளுகை வேண்டாம், இதுல நான் பாத்துக்கிறேன், இந்த காரியத்தை நான் பாத்துக்கிறேன், மீதி எல்லாத்துலயும் இருங்க, 75% நீங்க இருங்க, அல்லது 90% இருங்க, 99% இருங்க ஆண்டவர், ஒரே ஒரு பெர்சன்டேஜ் அதுல மட்டும் நான் ராஜாவா இருந்துக்கிறேன், 99% உங்களுடைய சித்தம் செய்யறேன், ஒரே ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் நான் என்னுடைய சித்தத்தை செஞ்சுக்கிறேன். என்னுடைய இருதயம் தூரமா தான் இருக்கும், நான் உதடுகளினால நான் சேர்றேன் தேவனிடத்துல. தேவன் விரும்புறதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. சகோதரன் சகரிய புண்ணன் 1975 நம்ம சிஎஃப்சி சபை எப்படி என்ன ஒரு வார்த்தையோடு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, மல்கியாவின் புத்தகம், சகரிய புண்ணன் இந்த வார்த்தையை தான் சொல்லுவார். மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் நாமும் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும். அதான் இந்த வார்த்தை தான், எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். எல்லா இடங்களிலும் என் நாமத்திற்கு சுத்தமான காணிக்கை, தூபமும் சுத்தமான பியூர் ஆஃபரிங். சகோதரன் இடத்துல தேவன் கொடுத்த ஒரு பாரம், இந்த இந்திய தேசத்துல தேவனுக்கு என்று ஒரு சுத்தமான காணிக்கையை செலுத்துகிற ஒரு சபையா நாம் இருக்கணும். அந்த பாரத்தோட கூட தான் சிஎஃப்சி சபை ஆரம்பிக்கப்பட்டது. வாசிக்கிறோம், என்னுடைய காணிக்கை சுத்தமான காணிக்கை இருந்தது அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும். என்னுடைய நோக்கம், மை மோட்டிவ், என்னுடைய ஆட்டிடியூட், என்ன நோக்கத்தோடு நான் செய்யறேன், இது சுத்தமா இருந்ததுன்னா என்னுடைய காணிக்கை சுத்தமா இருக்கும். எனக்கென்று நான் சொன்னது போல அந்த பாபிலோனிய ஸ்பிரிட், அதான் நம்ம சபை, நம்ம பாபிலோனிய இதுல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னு நம்ம மாறுதட்டி கொள்வது இல்லை. ஏன்னா பாபிலோன் அது ஒரு சபை அல்ல, அது ஒரு ஸ்பிரிட், அவருடைய அமைப்பு, அந்த ஸ்பிரிட், அந்த இன்ஃப்ளூயன்ஸ். நான் எனக்கானதை நான் தேடுறேன், எனக்கென்று என்னுடைய நாமம் பரிசுத்தப்படணும், என்னுடைய நாமம் நல்லதா விளங்கணும், ஜாதிகளுக்குள்ளே என் நாமம் மகத்துவமா இருக்கும். அதுதான் ட்ரூ சர்ச். அவருடைய நாமம், என்னுடைய நாமம் அல்ல. நான் எனக்கானதை நான் தேடிட்டு
நான் ஆண்டவருக்கு ஏதாயிலும் நான் செய்தேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஏதாயிலும் நான் கொடுத்தேன், நான் கொடுக்கறது இல்ல, செய்யறது இல்ல, எனக்கு உண்டா கொஞ்சம் பிரதர் சூப்பரா செய்யறாரு அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா? இந்த சிஸ்டர் எவ்வளவு அழகா பண்றாங்க, அவங்க செஞ்சது எவ்வளவு அருமையா இருந்தது, அவங்க பிரதர் ஷேர் பண்ணது எவ்வளவு அருமையா இருந்தது அப்படின்னு யாராயிலும் நம்மள சொல்ல மாட்டாங்கிற ஒரு இச்சை நம்மிடத்துல இருந்தது, என்னிடத்துல இருந்தது அப்படின்னா, நான் கொடுக்கறது நிச்சயமா நான் கொடுத்தது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா கூட இருக்கலாம். ஒரு சிலர் அதை மனம் திரும்ப கூட செய்திருக்கலாம், தேவனிடத்துல வழி நடத்திருக்கலாம். பட் தேவனுக்கு முன்பதாக இட் வில் நாட் பி a pure offering. தேவனுக்கு முன்பதாக அது ஒரு சுத்தமான ஒரு காணிக்கை இருக்கவே இருக்காது. நான் சுத்தமான காணிக்கை நான் கொடுக்கிற பொழுது ஜாதிகளுக்குள்ளே என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில, நம்ம சபை இருக்கிற அந்த 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 வட்டாரத்துல தேவனுடைய நாம ஆண்டவர் சொல்ல, இட்ஸ் அ ப்ராமிஸ். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய 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 நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும். ஆனா நான் உதடுகளினால நான் தேவனிடத்துல நான் சேர்ந்து இருதயத்துல நான் தூரமா இருந்தேன் அப்படின்னா, என்னதான் காணிக்க கொடுத்தாலும் சரி, அது தேவனுக்கு உகந்ததா இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இன்ஃபேக்ட் நான் அந்த மாதிரி நான் செய்கிற பொழுது, நான் எனக்கானதை தேடுகிற பொழுது, என்னுடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், என்னுடைய ராஜ்யமும் கொஞ்சம் இருக்கட்டும், என்னுடைய சித்தமும் கொஞ்சம் செய்யப்படட்டும், என்ன 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணுங்கிற எண்ணம் அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய நாமத்தை 12வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிற, யூ ப்ரொஃபேன் மை நேம், யூ ஆர் ப்ரொஃபேனிங் மை நேம் அப்படின்றார் ஆண்டவர். ஒரு தவறான நோக்கத்தோடு கூட ஆண்டவருக்குன்னு ஏதோ செய்யறதோ கொடுக்கறதோ, தேவன என்ன நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்குகிற, ஜாதிகள் மத்தியில நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். அது மாத்திரம் இல்ல, அவருடைய இங்கிலீஷ்ல 12வது வசனத்துல, நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்று சொல்கிறீர்கள். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு சுத்தமான இருதயத்தோடு ஒரு பியோர் ஆஃபரிங், ஒரு சுத்த காணிக்கை நான் செலுத்தாம அதுல ஒரு 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 அக்கிரம சிந்தையோடு கூட, ஒரு பொல்லாப்போடு கூட எனக்கானதை தேடி நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? கர்த்தருடைய பந்தி அசுத்தமானதுன்னு நீங்க சொல்றீங்க, அதன் பலன் அற்பமானதுன்னு சொல்றீங்க. பழைய உடன்படிக்கையில ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற அந்த பந்தி அப்போ சொல்லப்படல. ஆண்டவர் மரித்து கடைசி ராபோஜனத்துலதான் ஆண்டவர் இந்த அந்த கற்பனை நமக்கு தர்றாரு. என்னுடைய நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள், கர்த்தருடைய பந்தி என்று சொல்லி நம்ம அதை அழைக்கிறோம். பட் கர்த்தருடைய பந்தினே வச்சுக்கோமே, பட் அதுல என்ன, அன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில அவர் என்ன செஞ்சார், கடைசி ராபோஜனத்துல அவர் என்ன செய்தார்? அந்த பாத்திரத்தை எடுத்து அவர் சொன்ன அந்த வார்த்தை, இது என்ற ரத்தத்தினாலேயே ஒரு புது உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னாரு. நான் கர்த்தருடைய பந்தியை நான் அசட்டை பண்றேன் அப்படின்னா, நான் எதை அசட்டை பண்றேன்? அவர் ரத்தம் சிந்தி விளைக்கரையும் செலுத்தி செய்த அந்த புது உடன்படிக்கையை நான் அவமதிக்கிறேன். நான் அதை அசுத்தமானதுன்னு நான் சொல்றேன். அது அற்பமானது. அதனுடைய பலன் ரொம்ப அற்பம். அதே 2ஆம் அதிகாரத்துல, மல்கியா 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, பழைய உடன்படிக்கையை குறித்து அவர் சொல்றார். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, மை கவர்னன்ட் வித் ஹிம், லேவியோடு கூட பண்ணின உடன்படிக்கையை குறித்து சொல்றார். அதுல வித்தின் வாஸ் லைஃப் அண்ட் பீஸ், அதுல ஜீவனும் சமாதானமும். ஒரு பழைய உடன்படிக்கை, ஏதோ ஒரு உடன்படிக்கை தேவன் லேவியோடு கூட பண்ணியிருக்கிறாரு. அத அவன் எனக்கு பயப்படும்படியே நான் கொடுத்தேன் அப்படின்னாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு 5வது வசனத்துல 2:5, he revered me, he stood in awe of my name. அவன் எனக்கு பயந்திருந்தான். அந்த உடன்படிக்கை நான் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினேன்.
அதை பார்த்து அவன் பயந்து போயிருந்தான். He stood in awe of my name. அவன் அப்படியே பிரமிச்சு நின்னான். Awe of my name. He stood in awe. அப்படியே பிரமிச்சு இப்போ தேவன் என் கூட இவ்வளவு பெரிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு ஆனர் பண்ணான். பட் இன்னைக்கு நான் உங்களோட கூட பண்ணியிருக்கிற அந்த புது உடன்படிக்கை என் ரத்தத்தினாலாகிய பண்ணின உடன்படிக்கை. நான் அது விளக்கரையும் சிந்தி நான் செலுத்தின உடன்படிக்கை, நான் செய்த உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில நீ ஒண்ணு செஞ்சனா நான் ஒண்ணு செய்யறேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனா புது உடன்படிக்கையில நீ ஒண்ணுமே செய்யல, நானே எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இட்ஸ் a unilateral covenant. தேவனே நான் செய்யறேன். நமக்கு தெரியும் எசேக்கியேல் 36 நான் உங்களுக்குள்ள ஒரு புது ஆவியை தரேன், புது புது இருதயத்தை தரேன், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு நான் சதையான இடத்தை நான் செய்யறேன், நான் செய்யறேன், நான் செய்யறேன், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன். இப்ப புது உடன்படி எபிரேயர் 8 நான் வாசிக்கிறோம். நான் அதை நினைவாது இருப்பேன். நான் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சியை தர்றேன், ஒரு விருப்பத்தை தர்றேன், எனக்கு கீழ்ப்படியும்படிக்கு பரிசுத்தாவியை தர்றேன். எவ்வளவு எவ்வளவு காரியங்கள் தேவன் எனக்கு செஞ்சிருக்கிறார் இந்த புது உடன்படிக்கையில. ஆனா நான் ஒரு சுத்த காணிக்கை நான் தேவனுக்கு செலுத்தாத பட்சத்துல, என்னுடைய மோட்டிவ் சரியா இல்லாத பட்சத்துல நான் அதை அசட்டை பண்றேன். ஆண்டவர் அதான் சொல்றேன். நீங்களோ கர்த்தருடைய பந்திய அந்த புது உடன்படிக்கை அதெல்லாம் ஒண்ணும் மேட்டர் இல்லை, அது அற்பமா நீங்க பாக்குறீங்க, அதோட பலன் அற்பம்னு என்றீங்க. அந்த பல உடன்படிக்கை சொல்ற இட்ஸ் லைஃப் அண்ட் பீஸ், அது ஜீவனும் சமாதானம். புது உடன்படிக்கை எவ்வளவோ மேல இருக்குது. ஆண்டவரே சொன்னார், ஒரு புது உடன்படிக்கை நான் பண்றேன், உங்களுடைய இருதயத்துல எனக்கு பயப்படுகிற பயத்தை நான் வைக்கிறேன், நீங்க எனக்கு பயந்து இருப்பீங்க, அந்த பயத்தை நானே வைக்கிறேன் அப்படின்னாரு எரேமியா 32. நான் இதெல்லாம் நான் அற்பமா எண்ணிடுவேன் எப்போ நான் என் உதடுகளினால அந்த தேவனிடத்துல சேர்ந்து என்னுடைய இருதயத்துல நான் தூரமா இருந்தேன் அப்படின்னு, ஒரு இம்பியோர் காணிக்கையை நான் கொடுத்தேன், ஆஃபரிங் நான் கொடுத்தேன் அப்படின்னா. அப்படியே ஆண்டவர் அதனுடைய சீரியஸ்னஸை தான் சொல்றாரு. எசேக்கியேல் 36 எபிரேயர் 8 தேவன் செய்த அந்த புதிய உடன்படிக்கையை கடைசியில என்ன ஆச்சு? அந்த ஜனங்கள் பார்க்கிறோம், அவனுடைய ஆட்டிடியூட் என்னவா போச்சு அப்படின்னா, யூ ஆல்சோ சேஸ் 13 இது எவ்வளவு வருத்தமா இருக்கு, எவ்வளவு பாரமா இருக்குது இந்த வாழ்க்கை. தேவனை அசட்டை பண்றாங்க, நசல் கொண்டது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆண்டவருக்கு தான் கொடுக்குறாங்க. அதனுடைய ஆட்டிடியூட் சரியில்லை, மோட்டிவ் சரியில்லை. நசல் கொண்டது, பீருண்டது, இதெல்லாம் என்ன? இன்னைக்கு நாம அவங்கள மாதிரி நம்ம இது பலியோ காணிக்கோ நம்ம ஆண்டவர் கொடுக்கல. ஆனா என்னுடைய மோட்டிவ், அதுல ஒரு நசலும் அதுல ஒரு ஊனமானதும் இருந்தது அப்படின்னா, எனக்கானதான் என்னுடைய ராஜ்யத்தை, என்னுடைய சித்தத்தை நான் தேடி எனக்கு பேருண்டாகும்படிக்கு நான் செய்வேன் என்றால், நிச்சயமா நாளா என்ன ஆகும் அப்படின்னா, என்னப்பா யாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேன்றாங்க, நான் எவ்வளவு செய்யறேன், எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க சபையில தான் நடக்குது, நான் இவ்வளவு வருஷம் இருக்கிறேன், இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. வருத்தமா போயிடுது, சபைக்கு வர்றது வருத்தமா போயிடுறது. இருதயத்திலிருந்து ஒரு முறுமுறுப்பு, அதிகாரத்தில் உள்ள பொறுப்புல இருக்கிறவங்க மேல ஒரு முறுமுறுப்பு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு 14 அப்பேற்பட்டவர்கள, அதாவது உதடுகளினால் தன்னிடத்தில் சேர்ந்து இருதயத்துல தூரமா இருக்கிறார், ஒரு தவறான நோக்கத்தோடு அவருக்கு ஒரு பலியை செலுத்துகிற, ஊனமா இருக்கிறத, பீருண்டத, அந்த ஒரு நோக்கத்தோடு கூட நான் செய்யற பொழுது ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு பேர் காட்டுறாரு. இஸ் a swindler, கபடஸ்தன். தமிழ்ல 14 போட்டது, கபடஸ்தன், சபிக்கப்பட்டவன். ஐம் a great king அப்படின்ற, ஐம் a great king அப்படின்ற இந்த வார்த்தை வேற எங்க இருக்குதா என்னன்னு தெரியல. ஐம் a great king, நான் மகத்துவமான ராஜா,
நான் அவரிடத்துல எப்படியா நான் கிட்டி சேரணும், என்ன நோக்கத்தோடு கூட நான் அவரிடத்துல கிட்டி சேரணும். வெளிப்படுத்தல வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல அந்த அங்க பொறுப்பா இருந்த சபைக்கு தூதனா இருந்த அந்த மூப்பரை பார்த்து ஆண்டவர் இப்படியே சொன்னார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் சர்தேயு சபையில இருக்க மூப்பரை பார்த்து சொன்னாரு, யூ ஹாவ் a நேம் தட் யூ ஆர் alive பட் யூ ஆர் டெட். நீ உயிரோடு இருக்கிறன்னு உனக்கு பேர் இருக்குது, ஆனா நீ செத்து போனவன். யூ ஆர் டெட். எதை பார்த்து சொன்னாரு? அவருடைய இதயத்தில் உள்ள அந்த ஜாடி மூடியை திறந்து பார்க்கிறாரு. அங்க ஒரு துர்நாற்றம் அடிக்குது அவர். ஏன்னா அங்க டாப்ல இருந்தது வேற என்னமோ இருக்கு. ஒரு துர்நாற்றம் அவருக்கு அடிச்சது. எப்பா, ஆனா நீ உனக்கு பேர் இருக்குப்பா, சபையில உனக்கு பேர் இருக்குது, ஆனா ஜாடியை திறந்த உடனே ஒரு துர்நாற்றம் வருத. எனக்கானத, என்னுடைய கனத்தை, என்னுடைய மகிமையை நாம தேடுகிற பொழுது ஆண்டவருக்குன்னு செய்யறது இல்லை. நம்ம நான் என்னையும் நியாயந்தீர்த்து தான் நான் இதை ஷேர் பண்றேன். ஏன்னா நம்முடைய மாம்சம் அப்பேற்பட்ட ஒரு மாம்சம், இச்சிக்கிற மாம்சம். எளிதில் அடுத்தவருடைய கனத்தையும் அடுத்தவருடைய மகிமையும், நாம் மதிக்கிற அந்த சகோதரன் நம்ம செய்ததை அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாரா? எளிதில் வந்துடும். இட்ஸ் a sin which is very close to us. நாம ஜாக்கிரதையா இல்லாத பட்சத்துல அதை நான் விட்டேன் அப்படின்னா என்னுடைய காணிக்கை தூய்மையான காணிக்கை இருக்காது. நான் அப்ப எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஒரு காரியம் நமக்கு தீர்க்கமா நமக்கு நமக்கு தெரியும். என்னுடைய இருதயம் அவருக்கு தூரமா இருக்குது, நான் இருக்கிறது உதடுனால இருக்கிறேன். இந்த சர்தேயு சபையினுடைய அந்த பொறுப்பா இருக்கிற அந்த சகோதரன் அப்படிதான் இருந்திருக்கிறார். அதனாலதான் தேவன் சொன்னார், அவருடைய உதடு தேவனுக்கு பக்கத்துல இருக்குது, ஆனா இருதயமோ தூரம் இருக்கு. என்னுடைய நோக்கத்தை தான் தேவன் பார்க்கிறார். சுத்த காணிக்கை நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் அந்த ஒரு சுத்த காணிக்கையா இருக்கும். இந்த பாபிலோனுடைய ஆவி நம்ம இடத்துல கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், அதாவது நம்ம செய்யறது ஒருவேளை மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணலாம், ஆனா அதை நான் என் இருதயத்துல நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா, அதை நான் தேவனுக்கு நான் கொடுக்காம அதை நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னா அது தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாரு. மனுஷர்களுக்கு முன்பதாக மேன்மையாக காணப்படுகிறது எதுவோ அதை நான் தடுக்க முடியாது. ஒருவேளை நீ நம்ம செய்யற காரியத்தை அவங்க மேன்மையா பார்க்கலாம், ஆனா அந்த மேன்மையை நான் எனக்குன்னு எடுத்துக்கொண்டேன் அப்படின்னா அது தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாரு. தேவன் அது சுத்தமான ஒரு காணிக்கையா இருக்கவே இருக்காரு. என்னுடைய இருதயத்தை பார்ப்பாரு, ஏப்பா எவ்வளவு தூரத்துல இருக்கு, விலகி தூரமா இருக்குது. எவ்வளவு சீக்கிரமா நாம தேவனை விட்டு விலகி போய்விட முடியும். நம்மளை தொடர்ந்தேச்சியா நியாயம் தீர்க்காத பட்சத்துல பரிசுத்தாவியான இடத்துல சென்று அந்த தாவீதுனுடைய அந்த ஜெபம், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து போறோம், ஆண்டவரே இன்னைக்கு நம்ம துக்கப்படுத்திட கூடாது, எனக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொடுங்க, நிறைவை கொடுங்க, உணர்வை தாங்க. சுயநலத்துக்காக, என்னுடைய மனசாட்சியை நீ விடுறதுக்காக நான் எதையும் ஆண்டவருக்கு செய்தேன் அப்படின்னாலும் இட்ஸ் நாட் அ பியூர் ஆஃபரிங். அது தேவனுக்கு முன்பதாக ஒரு சுத்தமான ஒரு காணிக்கையா இருக்காது. நம்மளை சுத்திகரித்து கொடுக்கும். தேவன் என்னையும் நம்மையும் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிடவே கூடாது, என்னுடைய இருதயம், என்னுடைய உதடு எனக்கு தூரமா இருக்கு. நம்ம எல்லாருமே தெரியும், நம்ம ஜெபத்துல எவ்வளவோ காரியங்களை நம்ம சொல்றோம். நம்ம ஜெபத்துல, நம்ம பண்ற ஜெபத்துல நம்ம எளிதில் தேவனுக்கு க்ளோஸா, நம்முடைய ஹார்ட் தேவனுக்கு க்ளோஸா இருக்கிறது போல நம்ம ஜெபித்திட முடியும். ஃபைன், அது நல்லது. ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க நம்ம கேட்கறதுல தவறு இல்லை. ஆனா நான் ப்ரொஜெக்ட் பண்றது என்னது?
ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நம்ம எவ்வளவு எளிதா நம்மளால சொல்ல முடியுறது, வாயினால நம்ம சொல்லிடுறோம். ஆனா இருதயத்துல என்னை யாராவது அசட்டை பண்ணிட்டாங்க, என்னை யாராவது என்னை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காம மாதிரி போனாங்க அப்படின்னா, என்னுடைய ரியாக்ஷன் வெளியில தெரியாது. ஆனா என் இருதயத்துல என்னுடைய சிந்தையில தெரியும். என்னுடைய ஆக்ஷன், என்னுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது, நான் என்ன எதிர்பார்த்தேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குதா, நமக்கு இருக்குதா? என்னை கண்டுக்காம போயிட்டாரு, என்னுடைய இருதயம் தூரமா இருக்குது, விலகி தூரமா இருக்குது. எவ்வளவோ காரியம் பிராக்டிக்கலா நம்ம நம்ம அனுதின வாழ்க்கையில தேவனோடு கூட நடக்கிறது இல்ல, சபை வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில டக்கு டக்குன்னு நம்ம தொடர்புற நேரத்துல நம்ம இருதயம் தேவனை விட்டு தூரமா விலகிட முடியும். ஒரு தேசிய நம்மளை நியாயம் தீர்த்து எனக்கு ஏதாயிலும் கிடைக்கும், தேவன் எனக்கு ஒரு ரிவார்டு தருவார், நான் இன்னைக்கு செய்யறதுக்கு எல்லாம் தேவன் நூறத்தனையா எனக்கு தருவார். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நூறத்தனையா உனக்கு கிடைக்கும். ரிவார்டுக்காக நம்ம பண்ணினா அப்படின்னா ஆண்டவர் தான் சார் முந்தினவர் பிந்தினவராய் பிந்தினவர் முந்தினவராக போயிடுவாங்க அப்படின்னாரு. நான் ரிவார்டுக்காக நான் ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்றால் ஆண்டவர் எனக்கு தருவார். பாபிலோனுடைய ஸ்பிரிட் தானே, நீ ஆண்டவருக்கு 10 கொடுத்தா அப்படின்னா உனக்கு 100 கிடைக்கும், நூறத்தனையா தருவார். நான் தேவனை ஒரு நாள் துக்கப்படுத்திடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்து. ஆண்டவரே என்னுடைய இருதயம் நம்முடைய நம்முடைய கதறலா இருந்து விடட்டும். தேவன் நம்முடைய இதயத்தை பார்க்கிற பொழுது, ஆண்டவரே இது வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் உலகத்தினுடைய காரியங்கள் மேல இருந்தது, நீங்க சொன்ன அந்த 3 காரியங்கள் மேல இல்ல ஆண்டவரே. சில நேரம் இருக்குது, ஆனா சில நேரம் கீழே போயிடுது. நான் நேர்மையா நம்ம தேவனிடத்துல வரும். பட் லார்ட், ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய ப்ரியாரிட்டி சரியான ப்ரியாரிட்டியா இருக்கட்டும், என்னுடைய வாஞ்சைகள் சரியான வாஞ்சையா இருக்கட்டும், நீங்க என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீங்களோ அது வாஞ்சியா இருக்கட்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பரிசுத்தாவின் பலனை தாங்க, என்னால முடியல, எனக்கு என்னுடைய சித்தத்தை செய்யறது தான் எனக்கு பிரியமா இருக்குது, அதுதான் எனக்கு, அதை விட்டு விடுறதுக்கு எனக்கு ஈஸியா இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப் எவ்வளவு சவாலா இருந்தது. நம்ம மாம்சத்துல நம்முடைய சரீரம் விரும்புறது சாப்பாடு தான், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல வந்த யோபு சொன்னாரு, தேவனுடைய வார்த்தை குறித்து அவர் சொன்னார். யோபு 23 நினைக்கிறேன். யோபு சொல்றாரு, அவருடைய வார்த்தை, உங்களுடைய வார்த்தை என்ன எனக்கு அறுசுவை உணவை காட்டிலும் அருமையான அந்த உணவை காட்டிலும் எனக்கு உங்களுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப எனக்கு இஷ்டம். தேவனுடைய வார்த்தையை அவ்வளவா அவர் பார்த்தார். அந்த காலத்துல பைபிள் இல்லை, ஒண்ணும் கிடையாது. ஆனா தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை அவர் அவ்வளவு வேல்யூ பண்ணார், சாப்பாட்டுக்கு ஈக்குவலா அதை கம்பேர் பண்ணார். ஆனா இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், சீஷர்கள் அந்த சமரியா ஊர்ல போய் சாப்பிட்டு வராங்க. அந்த சமரிய ஸ்திரியோடு கூட ஆண்டவர் பேசி ஒரு பெரிய எழுப்புதல் நடக்குது. அப்புறம் சீஷர்கள் சொல்றாங்க, சாப்பிடுங்க ஆண்டவரே, நாங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஆஹ் எவ்வளவு எளிதா டப்புன்னு சொல்றாரு, என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்யறது, அவர் சொன்ன அந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிறது தான் எனக்கு போஜனம் அப்படின்னு. அதான் நம்முடைய கோல், நம்முடைய வாஞ்சியா இருக்கட்டும். தேவன் என்னுடைய ஜார, அந்த இதயத்தின் ஜாரனுடைய மூடியை திறந்து பார்த்தோன்னா, இது நம்முடைய வாஞ்சியா இருந்ததுன்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரே நீங்க இப்படி வாழ்ந்தீங்களே, எனக்கு அந்த வாஞ்சை வேணும், அது என்னுடைய டாப் மோஸ்ட் இதுவா இருக்கட்டும். ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, எனக்கு நான் அந்த இடத்துக்கு வரணும், நான் செய்த கிரிகளை தானும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோவான் 14 ஆண்டவர் சொன்னார். எஸ், மெய்யாகவே மெய்யாகவே என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரிகளை தானும் செய்வார். அவர் செய்தது போல அவருக்கு போஜனம்
இந்த பிதாவினுடைய சித்தம் செய்கிறது தான் அவருக்கு போஜனமா இருந்தது. அதை செய்து முடிக்கிறது தான் போஜனமா இருந்ததுன்னாரு. ஓ ஆண்டவரே, எனக்கும் அதுவே இருக்கட்டும். நான் செய்த கிரியைகளை நீ செய்வீங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, 14 யோவான் 14:13 எனக்கு செய்யுங்க. எனக்கு பரிசுத்தாவின் பலனை தாங்க. நான் பிழைக்கிறது போல நீ பிழைக்க முடியும், நான் வாழ்கிறது போல நீ வாழ முடியும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இஃப் that becomes our cry, நம்முடைய இருதயத்தினுடைய கதறல் ஒவ்வொரு நாளும் அதுவாய் இருந்தது என்றால், அப்கோர்ஸ் நமக்கு அநேக தேவைகள் இருக்கு, உலகத்தினுடைய தேவைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஆண்டவரே சொன்னார். அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தவிர, எங்களுக்கு ஒரு வேலை வேணும், பிள்ளைங்க படிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு வேலை வேணும், நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி வேணும். பட் ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய சித்தம் செய்யறது எனக்கு போஜனமா போல இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு நான் வாஞ்சிக்கட்டும். நமக்கு ஒரு அருமையான உணவை பார்த்தோம்னா எவ்வளவு நம்முடைய சரீரம் அப்படியே அந்த அப்படைட் எவ்வளவு இருக்குது சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்தை செய்யறது எனக்கு அந்த வாஞ்சை வேணும். என் ஆவில அது ஒரு ஏக்கமா இருக்கணும். தேவன் நிச்சயமா வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் வாழ்கிறது போல நீ வாழ முடியும்ப்பா. பரிசுத்தாவியானவர் மூலமா நம்ம அதை செய்ய முடியும். ஒரு நாள் நம்மளை பார்த்து சொல்லிட மாட்டார், உன் இருதயம் எனக்கு க்ளோஸா இருக்குது அப்படின்னா. எனக்கு க்ளோஸா இருக்குது, நான் பார்க்கிறேன், க்ளோஸா இருக்குது. தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் தருவார். நான் அவருடைய கற்பனைகளை தள்ளி விட மாட்டேன். அவர் மேல இருக்கிற அன்பு நிமித்தம், அவருடைய அன்பு என்னுடைய இதயத்துல ஊற்றப்படுகிறதுனால, பரிசுத்தாவியானவர் மூலமா அதிகமாக ஊற்றப்படுகிறதுனால, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது எனக்கு பாரமா இருக்காது, நமக்கு பாரமா இருக்காது. அன்பு நிமித்தம் நான் அதை செய்ய முடியும். அந்த கல்வாரி அன்பு என்னை எப்படி பவுல் அப்போஸ்தலனை உந்தி தள்ளிச்சோ, அதே போல என்னை நம்மையும் உந்தி தள்ள முடியும். அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுனாரு. அதே அன்பு இன்னைக்கு நமக்கும் வயல, அது நம்மையும் நெருக்கி ஏவ முடியும். பரிசுத்த ஆவியானவர் பவுலினிடத்துல செய்த அதே கிரியை என்னிடத்துல நம்மிடத்துல செய்ய முடியும். உலகத்துல யாருக்காகிலும் தேவன் ஒரு காரியத்தை, A.W. டோசர் இப்படி சொல்லுவாரு, இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில தேவன் யாருக்காகிலும் ஒரு காரியத்தை செய்திருந்தாரு அப்படின்னா அதை தேவன் எனக்கும் செய்வார் அப்படின்னாரு. சோ பவுலுக்கு செய்த, இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ததை பவுலுக்கு செய்ததை தேவன் எனக்கும் செய்வார். பட் என்னுடைய ஜார்ல அது டாப்ல இருக்கணும் அந்த வாஞ்ச. நம்ம அப்படியே நம்ம வாஞ்சிப்போம். தேவன் எனக்கும் நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு உண்மையுள்ளவரா இருக்கிறார். அழுகாதபடிக்கு எனக்கு காத்துக்கொள்றதுக்கு ஒரு உண்மையுள்ளவரா இருக்கிறார். அந்த வாஞ்சியை நம்மளை நிறைவேற்றி அப்பேற்பட்ட குடும்பங்களாய், சகோதர சகோதரிகளாய், சபையாய் நாம் கூடணுங்கிறது தான் தேவனுடைய வாஞ்ச. ஒரு தூய சாட்சி உள்ள ஒரு சபையாய், பியோர் டெஸ்டிமனி. எஸ், அதுதான் என்ன, என் இருதயம் அவருக்கு, நான் அவருடைய என்னுடைய இருதயத்தினால அவர்கிட்ட நெருங்கணும், வெறும் உதடுகளினால அல்ல. சோ நம் இருதயத்தினால தேவனிடத்துல நெருங்குவோம். தேவன் நம்மை பார்த்து அப்படியே சந்தோஷப்படுவார். இந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். எங்கள் பிதாவே, உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை தான் ஆண்டவரே நாங்க வேதத்துல பார்க்கிறோம். இயேசுவே, நீ இந்த பூமியில வாழ்ந்த பொழுது நீர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே, நீங்க எங்களை பார்த்து ஒரு நாள் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய இதயத்துல மேலான வாஞ்சைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த அந்த 3ஆ இருந்து விடட்டும் ஆண்டவரே. பிதாவுடைய நாமம் பரிசுத்தப்படணும், பிதாவுடைய ராஜ்யம் எங்களுடைய இதயத்துல இருக்கணும், பிதாவுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. நாங்க எங்களுக்கானது ஒரு நாளும் தேடிட வேண்டாம், உதடுகளினால உங்களிடத்துல நாங்க நெருங்கிட வேணாம், எங்களுடைய இருதயத்துல உங்களிடத்துல நெருங்கி வரட்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய மாம்சம் எதிர்க்குது, ஆனா என் ஆவியில நாங்க வாஞ்சிக்கிறோம். ஆனா நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீ எங்க பட்சத்துல இருந்த ஆண்டவரே, மாம்சத்துக்கும் சாத்தானுக்கும் விரோதமாய் நீர் போராடி ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தெய்வம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது எங்களுடைய ஒரு நாள் எங்களுடைய இருதயத்தில் கதறலா இருந்து விடட்டும். எப்போ ஜாடியை நீங்க திறந்து பார்த்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுக்கு தெரியணும் ஆண்டவரே, அது அங்க இருந்து துர்நாற்றம் வந்துடக்கூடாது ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமானதா இருக்கும், உகந்ததா இருக்கணும், சுகந்த வாசனையா இருக்கும்
நீங்க அதை எங்களுக்கு செய்வீங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீங்க. எங்களுக்காக நீங்க எவ்வளவு செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. குமாரனை தந்தீங்க, சுதாவியை தந்திருக்கீங்க. வேத புத்தகத்தை உங்களுடைய வாக்கு தத்தங்கள் உங்களுடைய இதயத்தின் பாரத்தை உணர்ந்து கொள்ளும்படிக்கு வேதத்தை எங்களுக்கு அச்சடித்து கொடுத்திருக்கிறீங்க. சபையை தந்திருக்கிறீங்க, ஐக்கியத்தை தந்திருக்கிறீங்க, எங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு, எங்களை கடிந்து கொள்ளும்படிக்கு சகோதரர்களை தந்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. இதையும் செய்வீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிறாங்க. நாங்க மனம் திரும்புகிறோம். கடந்த நாட்கள்ல எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய இதயத்துல மேலான வாஞ்சை அது இல்லாத இருந்திருந்தா நாங்க அந்த நாள்ல மனம் திரும்புறோம். ஒவ்வொரு நாளும் அப்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க ஒரு பியோர் ஆஃபரிங், சுத்த காணிக்கை கொடுக்குறாங்க. என்ன செஞ்சாலும் ஆண்டவரே அதுல ஒரு அது உங்களுக்கு சுகந்த காணிக்கை, அது சுத்தமான காணிக்கையா இருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.